சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தளபதியாரே, ஒன்றை மட்டும் தாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இருவரும் சேர மன்னரால் காவல் வைக்கப்பட்டிருக்கும் இளம்வழுதி தொடர்பாக ஒரு ஆபத்தான விஷயத்தில் கை வைத்திருக்கிறோம். இப்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நாம் இருவரும் முதலில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதன் தொடர்பாக அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை தொடர்ந்து அந்த குணாளனின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டியதுதான். கவலைப்படாதீர்கள் அமைச்சரே, அந்த பொறுப்பை நான் சரிவர நிறைவேற்றுவேன். எப்போதும் என் ஒரு கண் அந்த குணாளன் மீதுதான் இருக்கும். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் தளபதியாரே, நாளை இளம்வழுதி விஷயத்தில் நாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்று நம் சேர மன்னருக்கு சற்று கசிந்தால் கூட போதும். அதற்கு பின் சேர மன்னர் நம்மை உயிரோடு விட்டு வைக்க மாட்டார். நாம் செய்த ராஜ துரோகத்திற்கு நம் இருவரையும் கழுவேற்றி விடுவார். தொடர்ந்து அந்த குணாளனையும் அருந்ததியையும் கண்காணித்துக் கொண்டே இருங்கள். அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு பிடியை, ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடியுங்கள். அதை வைத்தே அவர்களை நாம் விரட்டிவிடலாம். கூடிய விரைவில் அதை கண்டுபிடித்து தங்களிடம் கூறுகிறேன். அமைச்சரே, எனக்கு வேறு ஒரு யோசனையும் தோன்றுகிறது. என்ன அது? நாம் ஏன் இங்கு சிறைப்பட்டு இருந்த அந்த 4 சோழ வீரர்களை கொன்றதைப் போல் இந்த இளம்வழுதியையும் கொன்றுவிடக்கூடாது? அவசரப்பட்டு அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்து விடாதீர்கள். பின்னர் எந்த வழியிலும் தப்பிக்க முடியாமல் 3 நாடுகளின் கோபத்திற்கு ஆளாகி விடுவோம். வீரர்களே, நீங்கள் இந்த திசையில் செல்லுங்கள். உங்கள் கண்ணில் யார் தென்பட்டாலும் உடனே வந்து கோருங்கள். உத்தரவு. ஐயா, அங்கு தேடி பார்த்தோம், ஒருவரும் இல்லை. சரி, வாருங்கள், வேறு திசையில் சென்று தேடுவோம். சரி. பெரியவரே, சற்று நில்லுங்கள். என்ன பெரியவரே, உச்சி வெயிலில் மண்டையை பிளக்கும் நண்பகல் வேளையில் இந்த தள்ளாத வயதில் தகிக்கும் இந்த சுடுமணலை கூட பொருட்படுத்தாமல் 2 சேர வீரர்களை துணைக்கு அழைத்துக் கொண்டு யாரை தேடி போய்க் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு குற்றவாளியை தேடி போய்க் கொண்டிருந்தேன். குரல் கேட்டு திரும்பி பார்த்தால் தளபதியார் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஏன் பெரியவரே, நம் மன்னர் உங்களுக்கு வழங்கிய பணி படை வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதுதானே? ஆமா. பயிற்சி அளிக்கும் உங்கள் பணியை செய்யாமல் இப்படி குற்றவாளியை தேடி போய்க் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேடி போய்க் கொண்டிருக்கும் குற்றவாளி யார்? அவன் செய்த குற்றம் என்ன? அதை தங்களிடம் தெரிவிப்பது நான் மேற்கொண்டிருக்கும் தேடுதல் பணிக்கு இடையூறை ஏற்படுத்திவிடும். அதனால் அந்த குற்றவாளி யார், அவன் செய்த குற்றம் என்ன என்பது போன்ற விவரங்களை என்னால் இப்போது சொல்ல முடியாது. நான் தேடிக்கொண்டிருக்கும் அந்த குற்றவாளி என் கையில் கிடைத்த பின்னர் உங்களுக்கு தகவல் தருகின்றேன். அப்பொழுது நீங்கள் வந்தால் உங்களுக்கு முழு விவரங்களையும் தருகின்றேன். பெரியவரே, நீங்கள் இந்த சேர நாட்டின் படைத்தளபதியிடம் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது என் நினைவில் இருக்கவும் தான் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? இப்படி நேரத்தை வீணாக்காமல் என் தேடுதல் பணியை தொடர்ந்து கொண்டிருப்பேன். சரி, இப்படி 2 வீரர்களை உங்களுடன் அழைத்துக் கொண்டு வந்து விட்டீர்களே, சேர வீரர்களை அழைத்துக் கொண்டு வருவதற்கும் தேடுதல் பணியில் நீங்கள் ஈடுபடுவதற்கும் முறைப்படி மன்னரிடம் அனுமதி கேட்டு வாங்கிவிட்டீர்களா? இல்லை. சேர மன்னரிடமும் அனுமதி வாங்கவில்லை, சேர தளபதியான என்னிடமும் அனுமதி கேட்கவில்லை. பிறகு எந்த தைரியத்தில் வீரர்கள் இருவரையும் உங்களுடன் அழைத்துக் கொண்டு இங்கு வந்தீர்கள்? என் கடமையை நான் செய்வதற்கு மன்னரிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அதேபோல்
நான் செய்யும் பணியை நீங்கள் தடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பெரியவரே, எங்கே மோதுகின்றோம் அங்கே மோதினால் எவ்விதமான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க நேரிடும் என்பதெல்லாம் தெரியாமல் என்னிடம் நீங்கள் மோதுகிறீர்கள், மோதிக்கொண்டும் இருக்கிறீர்கள். இதன் விளைவுகள் எத்தகைய விபரீதத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகின்றது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். வீரர்களே, உங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு மட்டும்தான் மன்னர் இவருக்கு உரிமை கொடுத்திருக்கின்றாரே தவிர தேடுதல் பணியில் ஈடுபடுவதற்காக அல்ல. இவருடன் நீங்கள் வந்ததால் நீங்களும் குற்றவாளியாக கருதப்படுவீர்கள். ஒழுங்கு மரியாதையாக இந்த கணமே இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லையேல் மன்னரிடம் கூறி உங்களிடமும் நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். செல்லுங்கள். வீரர்களே, ஆஹா! இன்று இந்த அவையை காணும் போது எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நமது அவையில் வழக்கமாக இடம்பெறும் அமைச்சர் விஜயபூபதி, கிள்ளிவளவன் ஆகியோரோடு முப்பெரும் புலவர்களான கபிலர், காரிக்கண்ணனார், உருத்திரங்கண்ணனார் ஆகியோரும் இணைந்து அமர்ந்திருப்பது, தமிழ்ச்சங்கமே இங்கு கூடியிருப்பது போன்ற ஒரு பரவசத்தை ஏற்படுத்துகிறது. மன்னவா, பாண்டிய நாட்டின் தமிழ்ச்சங்கமோ மாதந்தோறும் ஏதேனும் ஒரு நாளில் கூடும். ஒரு புலவரின் பாடல் அரங்கேறும் போதுதான் அதற்கென கூடும். உண்மைதான். கூடுவார் தமிழ் புலவர் என்பதினாலன்றோ கூடலென பெயருற்றது மாமதுரை என்றே ஒரு பாடல் சொல்கிறது. அங்கு ஒரு நூலை அரங்கேற்றம் செய்துவிட்டால் அதன் புகழ் தமிழகமெங்கும் ஒலிக்கத் தொடங்கிவிடுமே. அதனால்தானே வள்ளுவர் பெருமான் திருக்குறளை ஏற்றி வைத்துக் கொண்டு என்னால் இயன்றதை செய்துவிட்டேன் என்று நிம்மதியாக அமர்ந்துவிட்ட நேரத்தில் அதனை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்ற வேண்டுமென்று ஔவையாரே முன்னின்று அவரை அழைத்துச் சென்றார். ஆனால் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொண்டார்களா என்ன தமிழ்ச்சங்க புலவர்கள்? வெண்பா என்றால் 4 அடி கொண்டதாக இருக்க வேண்டும், அகவெண்பா என்றால் 5 அடிக்கும் மேலாக இருக்க வேண்டும். ஆனால் வள்ளுவரின் குரலோ 2 அடியே தான் இருக்கிறது. இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டே விட்டார்கள். ஆனால் ஔவையாரா விட்டுவிடுவார்? வெண்பா இலக்கணம் என்னவென்று கேட்டார். மாச்சீரும் வளச்சீரும் கொண்டு வெண்சீர் வெண்டலையும் இயற்சீர் வெண்டலையும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றார்கள். அதன்படி அவற்றை அலகிட்டு பாருங்கள் என்றார். பார்த்தால் எல்லா குரலுமே வெண்பா இலக்கணத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. அத்தோடு அவற்றில் உள்ள பொருள் மிகவும் உயர்ந்ததாகவும் உலகத்துக்கே வழிகாட்டுவதாகவும் இருந்ததால் அதை ஏற்றுக்கொள்வதென தீர்மானித்தார்கள். பிறகென்ன, அதற்காக குறள் வெண்பா என்றே ஒரு புது இலக்கணத்தையே வகுத்து விட்டார்கள். நான் எதற்காக பாண்டியரின் தமிழ்ச்சங்கம் பற்றி குறிப்பிட்டேன் என்றால், அங்காவது மாதம் ஒரு முறைதான் தமிழ்ச்சங்கம் கூடும். இங்கு நாம் மாமன்னர் கரிகால் பெருவளத்தார் அவையிலோ ஒவ்வொரு நாளும் தமிழ்ச்சங்கமாக விளங்கும் என்று சொல்வதற்காகத்தான். ஆஹா! பல அரசவைகளுக்கு சென்று பல மன்னர்களை சந்தித்து விட்டு வரும் நம் கபிலர் பெருமானே இவ்விதம் சொல்கிறார் என்றால் இதை விட எனக்கு வேற என்ன பெருமை வேண்டும்? மன்னவா, தாங்கள் ஏதோ முக்கியமான செய்தியை விவாதிப்பதற்காக அவையை கூட்டியிருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது. அது என்னவென்பதை பற்றி கூறலாம் அல்லவா? நிச்சயமாக. இன்று வரை அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்துடனேயே அதை பற்றி விவாதிப்பதற்காகத்தான் உங்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று மகிழ்ச்சி தரும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகத்தான் அழைத்திருக்கிறேன். அதை பற்றி அறியாததால் தான் அமைச்சர் இந்த நேரத்தில் புலவர் பெருமக்கள் இலக்கிய விசாரத்தில் ஈடுபட்டு விட்டார்களே. மன்னர் மன வருத்தத்தில் இருந்தால் என்ன செய்வதென்று அமைச்சர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். உண்மைதான் மன்னவா. அப்படியானால் இங்கு நாம் பேசவிருக்கும் செய்தியை பற்றி இளவரசருக்கும் தெரியும் என்று சொல்லுங்கள். தெரியும் அமைச்சரே. இருப்பினும் அதை மாமன்னரே சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். நானே சொல்கிறேன். ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு புறா மூலம் செய்தி அனுப்புவதை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும் அண்ணவா.
வெகு தூரத்தில் உள்ளவர்களுக்கு செய்தி அனுப்ப வேண்டும் என்றால் புறாவிற்கு பயிற்சி அளித்து அதன் காலில் சிறு துணுக்காக செய்தியை அனுப்புவார்கள். என் மகள் முத்துநகை அதில் மிகவும் கெட்டிக்காரி. தாயிடமிருந்து அவள் கற்ற கலைகளில் புறா வளர்ப்பும் ஒன்று. அதை பயன்படுத்தி அவள் சில நேரங்களில் அவள் சென்ற இடத்திலிருந்து புறா மூலம் செய்தி அனுப்புவாள். காரிக்கண்ணனாரே, நீங்கள் நேரடியாகவே விஷயத்திற்கு வந்து விட்டீர்கள். இப்பொழுது கூட எனக்கு அவ்விதம்தான் சேர நாட்டிலிருந்து புறா மூலம் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாள். அதை பற்றி பேசுவதற்காகத்தான் நான் இந்த அவையை கூட்டினேன். அது பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்ததா மன்னவா? அவர் நலமாக இருக்கிறார் அல்லவா? மாமன்னர் முதலிலேயே நல்ல செய்திதான் என்று சொன்னதால் அவரது நலத்திற்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது என்றுதான் கருதுகிறேன். சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே. இளம்பழுதிக்கு இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. பாதுகாப்பு பணியை மாறுவேடத்தில் இருக்கும் பார்த்திபனை மேற்கொண்டிருப்பதால் இனி நாம் இளம்பழுதியின் நலம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆச்சரியமா இருக்கிறதே, இது எப்படி சாத்தியமாயிற்று? அதற்காக நாம் அனைவருமே புலவர் கபிலருக்குத்தான் நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவு அருமையாக திட்டமிட்டு முத்துநகையையும் பார்த்திபனையும் உள்ளே கொண்டு போனார். சேர மன்னரின் நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்களை மாற்றினார் என்பதையெல்லாம் அறிந்தால் மேலும் வியந்து போவீர்கள். பார்த்திபனை இளம்பழுதியின் பாதுகாவலனாக மாற்றியதும் நம் கபிலர் பெருமான் தான். புலவர் பெருமானே, நாங்கள் மட்டுமல்ல, இந்த சோழ நாடே தங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது. ஏன் எனக்கு போய் நன்றி சொல்கிறீர்கள்? புலவர்கள் வந்தால் 7 அடி நடந்து வந்து வரவேற்பவர் அல்லவா நம் சோழ மாமன்னர்? அவருக்காக எத்தனை அடிகள் நடந்து சென்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் புலவர்கள் தயங்காமல் செய்வார்களே. மன்னவா, புறா கொண்டு வந்த தூது செய்தி என்னவென்று தாங்கள் சொல்லவில்லையே? ஒரே ஒரு வரிதான் இந்த ஓலை துணுக்கில் இருந்தது. தாமரை சேர நாட்டில்தான் இருக்கிறாள். தாமரை சேர நாட்டில் இருக்கிறாளா? இது எப்படி நடந்தது? சோழ நாட்டிலிருந்து காணாமல் போன தாமரை சேர நாட்டிற்கு எப்படி சென்றாள்? அவள் பாண்டிய நாட்டிற்கு சென்றிருந்தாலாவது ஒரு பாதுகாப்பான இடத்திற்குத்தான் சென்றிருக்கிறாள் என்று மகிழலாம். ஆனால் அவள் சேர நாட்டிற்கு சென்றிருப்பது அவ்வளவு நல்லதல்லவே. புலவர் பெருமானே, முத்துநகையே இந்த செய்தியை அனுப்பியிருப்பதால் தாமரை அவள் பார்வையில் இருக்கிறாள் என்பதால் நாம் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. கபிலர் பெருமானே, தாங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? இது எனக்கு புதிய செய்தியாக இருக்கிறது. நான் சேர நாட்டில் இருந்தவரை தாமரை அங்கு வரவில்லை. நான் இங்கு வந்த பிறகு தாமரை அங்கு சென்று சேர்ந்திருக்கலாம். அப்படித்தான் இருக்க வேண்டும் மன்னவா. நான் இடும்பனுடைய நண்பர்களை அடித்து துன்புறுத்திய பின்புதான் அவனது இடத்திற்கு என்னை அழைத்துச் சென்றார்கள். எந்த இடத்திற்கு என்று தாங்கள் சொல்லவில்லையே. ஓ, தங்களுக்கு இடையில் நடந்த சில விஷயங்கள் தெரியாதல்லவா? தாமரை எவராலோ கடத்தப்பட்டு ஒரு காட்டில் உள்ள பாழடைந்த மாளிகை ஒன்றில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தாள். அது தெரிந்து நான் அங்கு செல்வதற்குள் இடும்பன் என்பவன் அவளை கடத்திச் சென்று ஒரு குகையில் அடைத்து வைத்திருந்தான். இடும்பனின் நண்பர்களை நான் தேடி பிடித்து அவர்கள் மூலம் அந்த இடத்தை நெருங்கிய போது அவள் அங்கிருந்து தப்பித்துச் சென்று விட்டாள் என்று தெரிய வந்தது. அங்கிருந்து செல்லும் ஒரு குறுக்கு பாதையில் சென்றால் கடல் பகுதியை அடைந்து தோணியில் சென்றால் சேர நாட்டின் முசிறியை அடைந்து விட முடியும். ஒருவேளை தாமரை அப்படித்தான் சென்றிருக்க வேண்டும். அமைச்சரே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விஜயபூபதியார் சொல்லும் மார்க்கத்தை நானும் அறிவேன். அப்படி நடந்திருக்க சாத்தியம் உண்டு மன்னவா. இருந்தாலும் இதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா? ஆம் மன்னவா. விஜயபூபதி, நீ மீண்டும் காட்டிற்கு சென்று அவர்களை தேடிப்பிடி. இந்நேரம் இடும்பர்களின் நண்பர்களே சில விஷயங்களை அறிந்திருப்பார்கள். அந்த இடும்பன் என்பவனையும் சந்தித்திருப்பார்கள். அதனால் உன் விசாரணையை தொடர்ந்து நடத்து. ஆனால் ஒன்று, அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை அறிய முயல வேண்டுமே தவிர தாமரை சேர நாட்டில்தான் இருக்கிறாள் என்று நாம் அறிந்த செய்தியை மறந்தும் சொல்லிவிடக் கூடாது. ஆகட்டும் மன்னவா.
இளம்பழுதியை மீட்டுக் கொண்டு வருவதோடு இப்பொழுது தாமரையையும் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு வந்துவிட்டது. தாமரை வந்தால்தான் இன்று வரை நடந்த பல நிகழ்ச்சிகளை பற்றிய கேள்விகளுக்கு விடை தெரியும். எப்படியும் முத்துநகையிடமிருந்து செய்தி வரும். அதுவரை காத்திருப்போம். இன்று அவை இத்தோடு கலையலாம். இடும்பா, இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே தன்னந்தனியாக இருந்து பொறுமிக் கொண்டு இருப்பாய்? வா எங்களுடன். இல்லை பைரவா, இல்லை. இவ்வளவு எச்சரிக்கையாக பாடுபட்டு இங்கு கொண்டு வந்த தாமரை என்னிடமிருந்து தப்பிவிட்டாள் என்பதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என்ன செய்வது? நீயும் அவளை ஏமாற்றி என்னென்னவோ செய்து உன்னுடன் தங்கும்படி செய்தாய். எப்படியாவது அவள் மனம் மாறும் என்று எதிர்பார்த்தாய். எதுவும் தான் நடக்கவில்லையே. இறுதியாக அவள் கழுத்தில் நம் வழக்கப்படி தாலியாக கட்டப்படும் கருப்பு மணிமாலையை கட்டி அவளை மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அதுவே அவள் என் நோக்கத்தை புரிந்து கொண்டு தப்பிக்க காரணமாகிவிட்டது. பறவை பறந்து விட்டது. இனியும் அதை பற்றி நினைத்து வருந்துவதில் பயன் என்ன இருக்கிறது? வா போகலாம். சுலபமாக சொல்லிவிட்டாய். என்னிடமிருந்து தப்பித்துச் சென்ற அவளை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியுமா? என்னை தாக்கிவிட்டு தாமரையை காப்பாற்றிக் கொண்டு போன அந்த கிழவனை எப்படியாவது கண்டுபிடித்து பாடம் புகட்ட வேண்டும். அந்த தாமரையை இழுத்து வந்து எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான வழியை யோசிக்க வேண்டும் என்றால் உன் மனம் தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக இப்பொழுது என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? வழக்கு போல் சென்று வேட்டையாடுவோம். உன் நாட்டம் முழுவதும் வேட்டையில் இருந்து விட்டால் உன் மனம் தெளிவடைந்து விடும். அதற்கு பின் தாமரையை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம். நீ சொல்வதும் சரிதான். அப்படியே செய்யலாம். புறப்படுங்கள். சரி. இடும்பா, அதோ பார், சோழ நாட்டு அதிகாரி வருகிறார். வணக்கம் ஐயா. என்ன, இருவரும் எப்படி இருக்கிறீர்கள்? தங்கள் கருணையால் நன்றாகவே இருக்கிறோம். தாமரையை பற்றிய செய்தி ஏதாவது தெரிந்ததா இல்லையா? தெரிந்திருந்தால் மறுகணமே தங்களை தேடி வந்திருப்போமே. இவன் யார்? இவன்தான் நீங்கள் சொன்ன இடும்பனா? ஐயா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? நான் இடும்பனா? அவன் பெயரை சொல்லவே வெறுப்பாக இருக்கிறது. இவர்கள் அவனோடு சிநேகம் வைத்திருக்கிறார்கள் என்பதாலேயே இவர்களை விட்டு நான் விலகி இருக்கிறேன். ஓஹோ, உன் பெயர்? மாயன். ஏன் உனக்கு இடும்பனை பிடிக்காது? தன் தகுதிக்கு மீறி ஆசைப்படுபவன் அவன். ஒரு பெண்ணையே கடத்திச் செல்ல முயன்றவன் அவன். அந்த பெண் அவனிடமிருந்து தப்பித்துச் சென்று விட்டாள் என்கிறார்கள் இவர்கள். அப்படியானால் இனி நமக்கு இந்த வேலையே வேண்டாம் என்று திரும்பி வந்திருக்க வேண்டாமா? அவள் எங்கு போனால் எப்படி போனாள் என்று தேடிக்கொண்டு திரிகிறான் போல் தெரிகிறது. அதனால் தான் ஆளையே காணோம். ஓ, அப்படியா? தாமரை காணாமல் போன நாள் முதலாகவே அந்த இடும்பனையும் காணவில்லையா? ஆமாம் பிரபு. இவர்கள் என்னவோ அவனை தேடிக்கொண்டு திரிகிறார்கள். எதற்கு தேட வேண்டும்? அவன் போனால் போகட்டும் என்று விட்டுவிட வேண்டியதுதானே. முன்பே நான் இவர்களிடம் அந்த இடும்பனோடு சேராதீர்கள் சேராதீர்கள் என்று சொல்லி வந்தேன். ஆனால் இவர்கள் தான் அதை கேட்கவில்லை. மீண்டும் மீண்டும் அவனோடு பழகினார்கள். அதன் பலன் என்னவாயிற்று? தங்களிடம் அகப்பட்டுக் கொண்டு அவஸ்தைப்பட்டார்கள். என் பேச்சை கேட்டிருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? நன்றாக வேண்டும் இவர்களுக்கு. நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால்
அதில் ஒரு விஷயம் மட்டும் தான் சரியில்லை. என்ன அது? இடும்பன் எப்படியோ போகட்டும், அவனை ஏன் தேட வேண்டும் என்கிறாயே, அதுதான் சரியில்லை. ஏன் பிரபு? அவனை கண்டுபிடித்தால் தானே தாமரையை பற்றிய எல்லா செய்திகளும் தெரியும். தாமரை எங்க இருக்கிறாள் என்று தெரிந்தால் தானே இடும்பனை கண்டுபிடிக்க முடியும். இடும்பன் எங்க இருக்கிறான் என்று தெரிந்தால்தான் தாமரையை கண்டுபிடிக்க முடியும். இந்த நிலையில் நாம் என்ன செய்ய முடியும்? தாமரை எங்கிருக்கிறாள் என்று தெரிந்துவிட்டது.